ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12:9. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். என்னால் இந்த சரீர வேதனையை தாங்கவே முடியவில்லை. எனக்கு ஏற்படும் மன உளைச்சலை, உடல் களைப்பை, மனச்சோர்வை என்னால் தாங்கவே முடியவில்லை என்று அங்கலாய்ப்போடு பலரும் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்கிறார். தகுதியே இல்லாத நமக்கு தேவன் கிருபை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு தருகிற பலன் கொஞ்சம் நஞ்சமல்ல, பூரணமாய் விளங்கும் என்கிறார். ஆண்டவருடைய வாக்கை விசுவாசித்து நாம் ஆண்டவரோடு இசைந்து வாழும்போது பலவீனத்தை மேற்கொள்ளவும் அவரது பலனை அனுபவிக்கவும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருப்பதை ருசிக்க முடியும். ஆண்டவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலனை கொடுத்தோம், சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனத்தை ஆண்டவரிடம் உமக்கு சித்தமானால் இதை எடுத்து போடு என்று 3 முறை வேண்டிக் கொண்டார். ஆனால் அந்த முள் எடுக்கப்படாமல் என் கிருபை உனக்கு போதும் என்றே கர்த்தர் பவுலிடம் கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் முட்கள் போன்ற சில காரியங்கள், குறைவுகள், வேதனைகள் காணப்படும் பொழுது தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம். உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பாத முள் போல காணப்படும் குறைவு எதுவும் இருப்பினும் ஆண்டவர் இயேசுவின் கிருபையால் பலப்படுவோம், வாழ்வில் முன்னேறுவோம். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். கிருபையின் தேவனே, என்னுடைய பலவீனங்களில் உமது பலன் பூரணமாய் விளங்கட்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். உம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கட்டும். அப்பா, இருதய நோயினால், பிபியினால், வாழ்வு அடைப்புகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவரீர் நல்ல ஆரோக்கியம் தந்தள்ளி, இரத்த ஓட்டங்கள், இதய துடிப்புகள், வாழ்வுகள் நன்கு செயல்படவும், சிகிச்சையில் பலந்தளவும், தீர்க்காயுசுடன் வாழவும் இரக்கம் செய்வீராக. கர்த்தாவே, இச்சைகள் நிறைந்த உலகில் வாழுகிற நாங்கள் பாவமும் பழுதும் நிறைந்தவர்களாக உமது சந்நிதியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சுவாபத்தினால் நாங்கள் செய்கிற புத்தியீனமான காரியங்களை எங்களுக்கு மன்னித்து, பாவ கரைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் மனக்காயங்களிலிருந்தும் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக வாழ இரக்கம் செய்தல்ல வேண்டுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் உள்ளத்தின் இயக்கங்கள், கவலைகளை மாற்றி தேவ சமாதானமான மகிழ்வா வாழ்க்கை வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வறுமை, வேதனை, துன்பம் மற்றும் ஆசீர்வாத தடைகளை அகற்றி நன்மைகளை பெற்று அனுபவிக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், போதை அடிமைத்தனத்தில் சிக்காதபடி விடுவிக்கப்படவும் தேவரீர் வழி நடத்துங்க. தேவனே, அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் மூழ்கி இருக்கும் மக்கள் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் கவனமாய் வாகனங்களை ஓட்டவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் வீண் செலவினங்களை தவிர்க்கவும், அவர்கள் துன்பம் துடைக்கப்படவும், கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் பற்பல வியாதிகளினால் உடல் பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கும், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைத்திடவும் கர்த்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், கடத்தல்காரர்கள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள், பண மோசடி செய்கிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர், பொய்யர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கரம் இடைபடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிதாக தொழில் துவங்க இருப்போர், வாகனம், வீடு, மனை வாங்குவோர், விற்பவர்களுக்கு உங்க ஆலோசனை அனுகிரகம் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் ரட்சகரை அறிவில் வளரவும், பொருளாதாரம் மேம்படவும், தொழில் வளம் பெருகவும், மக்கள் அச்சமின்றி பயமின்றி வாழவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும், உலகெங்கிலும் சமாதானம் நிலவும், இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பாதிப்புகளில் மக்கள் வாழ்வாதாரம் காக்கப்படவும், தமிழகத்துக்கு தேவையான மழை பெய்யவும் ஜெபிக்கிறோம். ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள், ஊழியர்கள், ஸ்தாபன பொறுப்பாளர்கள், அவர் தம் குடும்பத்தினர் சகல தீமைக்கு விலக்கி காக்கப்படவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டும் எனவும், ஊழிய தடைகளாகவும் தடையாய் இருப்பவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்ணவனவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழுகிற மக்கள் நலன் காக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகரமையுமே உமக்கே சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.